வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒருத்தருக்கு ரீச் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஃபோன் ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஒரு 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 11 மிஸ்டு காலு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாருன்னே தெரில, சார்ஜ் போட்டு போயிட்டேன். அப்போ நான் பார்க்கல. அதுக்கப்புறமா தான் எல்லாம் எடுத்து பார்க்குறேன். 11 மிஸ்டு கால் வந்துச்சு. இந்த நம்பர் ஏற்கனவே வச்சிருந்த நம்பர் தான், இன்னொரு நம்பர் அது. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட அப்புறம் ஃபோன் பண்ணி நானே பேசினேன். யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் தான் பாப்பா அவங்க குரல் கிடச்சி. அதான் என் பொண்டாட்டியோட தங்கச்சி தான், என் தங்கச்சி அவையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்ககிட்ட பேசும்போது அந்த குரல் கேட்டாவே என் மூஞ்சில சந்தோஷம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். ஆனால் அவங்க என்றைக்குமே ஒன்று பேசுவாங்க. அதை இன்னமும் அவங்ககிட்ட அந்த அந்த பேச்சும் அந்த பக்குவமும் எப்பயுமே கரெக்டாக தான் பேசுவாங்க. அதை நான் இன்றைக்கி சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லித்தான் ஆகணும். இது சொல்லுவேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லிடுறேன். அவங்களோட கேரக்டர் என்னன்னா, ஒரு பண்பாக இருப்பாங்க. ஏதாவது மூஞ்சி இருக்கு ஏதாவது கொஞ்சம் இது காட்டினாங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன பார்த்து பேசுவாங்கன்னா அது ஒரு அன்பு. அவங்கள பொறுத்த வரைக்குமே அவங்க என்றைக்குமே அவங்களோட கேரக்டரை பற்றி எனக்கு தெரியும். ஒரு அன்பான ஒரு குணம். கொஞ்சம் மூஞ்சி காட்டினா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. இது பேசுகிறாங்கன்றத கோவப்படுவாங்க. அதனால் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க தைரியம். அது அவங்ககிட்ட என்னைக்கு இருக்கும். தைரியமான பொண்ணு தான் அது. கோலையெல்லாம் இல்லை அந்த பொண்ணு. என்றைக்குமே நான் பெருமையாக சொல்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லணும். அவங்கள நான் எப்பயுமே தீபாவளி ஆனாலும் சரி அவங்ககிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த தீபாவளியாக இருந்தாலும் சரி அவங்களோட ஞாபகம் எனக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதனால நான் மறக்கலை அவங்கள. நான் ஊருக்கு போனாலும் அவங்களோட ஞாபகம் எனக்கு இருக்கும். அது மாறாது. என்ன மாற்ற முடியாது யாராலையும். எனக்கு தெரியும். அவங்களும் நானும் எப்படின்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி நாங்கள் பழகிறோம். எங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்றைக்கும் இருக்கணும். அது என்னோட முதல் கோரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கு முன்னாடியே எனக்கு நியூஸ் சொன்னாங்க. அப்பயும் சொன்னேன். வாழ்த்துக்கள்னு தெரிவித்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோ கால் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்கள என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அது உண்டு. தீபாவளினா அவங்க ஞாபகம் எனக்கு இருக்கும். தீபாவளி இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் உங்களோட ஞாபகம் எனக்கு இருக்கும். இதான் மக்கள். அவங்க பல கஷ்டத்தை பார்த்தாங்க. கஷ்டத்தை பார்த்தெல்லாம் அவங்க கஷ்டத்துலேயே வாழ்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட குணம் நான் அதை பார்த்துருக்கிறேன். ஆனால் பேசும்போது கூட சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க. அந்த தங்கச்சி நான் மறக்க முடியாத ஒரு நான் என்றைக்கும் சொல்கிறது தான். நீ சந்தோஷமாக இரு, நீ நல்லா இரு, இதுதான் இந்த அண்ணன் நினைப்பேன். அது நான் என்றைக்கு சொன்ன விஷயம். அது இன்னமும் மைண்டில் வச்சுருக்காங்க. இதுதான் மக்கள். அவங்க நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட அவ்வளோதான். எதை பற்றியும் நினைக்காத, நீ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பாருங்கள் மக்களே, நல்லதே செய்வோம், நல்லதே பெறுவோம்.